ஓகே. ஸோ நேத்து லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். அகெயின் இந்த கிளாஸ்லேயும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் எதை பத்தி டீல் பண்ணுது, ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அண்ட் மோர் ஆஃப் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கிளாஸ் கோர்ஸுங்கிறதுனால. சரியா? அகெயின் டாபிக்ஸை ரொம்ப சிம்பிளா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு, இந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராப்ளம்ஸ் போக போறோம். ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரைட்டா? ஸோ கான்செப்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்? புதுசா படிக்க மாட்டோம். ஏற்கனவே இருக்கிற கான்செப்டை இந்த கொஸ்டின்ல எப்படி எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது நம்ம எகெயின் ஒரு மூவிங் பாடியை பத்தி தான் ஸ்டடி பண்ண போறோம். கைனமெட்டிக்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணோம், மூவிங் பாடியை பத்தி தான் ஸ்டடி பண்ணோம். லாஸ் ஆஃப் மோஷன்ல என்ன பண்றோம், மூவிங் பாடியை பத்தி தான் ஸ்டடி பண்றோம். ஆனா லாஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு மூவிங் பாடி இருக்கு அப்படிங்கும்போது இந்த பாடி மூவ் ஆகிறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது யாரு? ஃபோர்ஸ். அதாவது ஒரு பாடியோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட்ல இருக்க பாடியை மூவ் பண்றதுக்கோ அல்லது மூவிங்ல இருக்க பாடியை டிஸ்டர்ப் பண்ணி அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கிறது யாரு? ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இந்த லெசன்ல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த லெசன்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது நியூட்டனோட லாஸ். ஸோ நியூட்டன் லாஸ் நான் திருப்பி ரிப்பீட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இந்த 3 லாவையும் ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணுவோம். தென் இந்த நியூட்டன்ஸ் லாஸ்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மொமெண்டம் பத்தியான பிரின்சிபல். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இதுல இருந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரைட்டா? ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபோர்ஸை பத்தி படிக்கும்போது நம்ம முக்கியமா படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஸோ செகண்ட் போர்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன். ரைட்டா? தேர்டு வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன், சர்க்குலர் மோஷன் இது ரெண்டையுமே நம்ம அடுத்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். நம்ம மேஜரா பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் லாஸ். சரியா? அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரைட்? இப்ப பாருங்க, குயிக்கா சொல்றேன். நியூட்டன் லா நமக்கு ஏற்கனவே நிறைய டைம் தெரியுங்கிறதுனால குயிக்கா சொல்றேன். நியூட்டன் லா எதை பத்தி பேசுது அப்படின்னா ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு கிளியரா சொல்றது நியூட்டன் லா தான். ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா. ஒரு பாடிக்கு நீங்க ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு கொடுக்காத வரைக்கும் அந்த பாடி அதனோட ஸ்டேட்ல அப்படியே இருக்கு. எப்படி சொல்றாங்க அந்த லாவை? வெளியில இருந்து நீங்க ஃபோர்ஸ்ன்னு ஒருத்தனுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த பாடி அது என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு, இது எப்போ ரெஸ்ட்லேயே இருக்கும்? இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தா அது ரெஸ்ட்லேயே இருக்கும். இதுல வெளியில இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது ரெஸ்ட்ல இருந்து என்ன ஆயிரும்? மூவிங்க்கு மாற ஆரம்பிச்சிரும். அப்போ நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு என்ன கிடைக்குதுன்னு அர்த்தம்? ஆக்சலரேஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி மூவிங்ல இருக்கக்கூடிய பாடி என்ன ஆகும்? ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? மூவிங்ல இருக்கக்கூடிய பாடி மேபி அதோட ஸ்பீட் அதிகமாகலாம் அல்லது அதோட ஸ்பீட் கம்மியாகலாம். அது நீங்க கொடுக்குற ஃபோர்ஸோட டைரக்ஷனை பொறுத்து. ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான யூனிட் நமக்கு நல்லாவே தெரியும், நியூட்டன். அண்ட் இது என்ன குவாண்டிட்டி? வெக்டர் குவாண்டிட்டி. ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது? டைரக்ஷன் இருக்குது. நீங்க எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க சேருக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களோட மாஸ் m, உங்களோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g. அப்ப உங்களோட வெயிட்டை தான் நீங்க சேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வெயிட்டை சேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க.
சரி, எக்ஸாம்பிள் உங்களோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 kgன்னு வச்சுக்கோங்க. ஜியோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா 10ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வெயிட் எவ்வளவு சேர் கொடுப்பீங்க? 600 நியூட்டன். உங்க வெயிட் எவ்வளவு? 600 நியூட்டன். நம்ம நிறைய இடங்கள்ல வெயிட்டையும் மாஸையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். உங்க வெயிட் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 60 கிலோன்னு சொல்லுவோம், 50 கிலோன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே வெயிட், மாஸ் இது ரெண்டும் வேற வேற ப்ராப்பர்ட்டி. மாஸ் தான் 60 கிலோ. வெயிட் கேட்டாங்கன்னா அதை 10ஆல மல்டிப்ளை பண்ணி, ஐ மீன் 9.8ஆல மல்டிப்ளை பண்ணி நியூட்டன்ல சொல்லணும். வெயிட் வந்து 600 நியூட்டன். என்னோட வெயிட் 600 நியூட்டன். இந்த வெயிட்டை நான் எதுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்? சேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த சேர் நகருதா? நகர்றது இல்லை. சேர் மூவ் ஆகுதா? மூவ் ஆகல. ஏன் மூவ் ஆகல? ஏன்னா இந்த வெயிட்டை கீழ இருந்து தாங்கிறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ அதே 600 நியூட்டன் ஃபோர்ஸை நான் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? 600 நியூட்டனை ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பேசும்போது அதை வெர்டிகலி டவுன்வர்டா கொடுக்கும்போது அந்த சேர் நகர மாட்டேங்குது. ஏன்னா அதை தாங்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கான். அதுவே ஹரிசாண்டலா கொடுத்தா அது நகரும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இது மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர வேண்டிய விஷயம் ஃபோர்ஸை பத்தி பேசும்போது. ரெண்டாவது, நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நியூட்டனோட செகண்ட் லால தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அறிமுகமாகுது. எந்த ப்ராப்பர்ட்டி? மொமெண்டம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஒரு மூவிங் பாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும்? மொமெண்டம் இருக்கும். மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மூவிங் பாடியில 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு மாஸ், இன்னொன்னு என்ன? வெலாசிட்டி. இதோட காம்பினேஷன் தான் மொமெண்டம். ஏன் இந்த மாஸையும் வெலாசிட்டியையும் கம்பைன் பண்ணி பேசுறோம்? ஒரு பாடி மூவ் ஆயிட்டு இருக்குது, அது இன்னொரு பாடி மேல மோதும் போது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? ஒரு கையில வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு செங்கலை எடுத்து வந்து பார்த்தோம்னா செவத்துல எரியறதுக்கும் ஒரு சின்ன கல்லை வச்சு செவத்துல எரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு செங்கலை வச்சு நீங்க எரியும் போது இம்பாக்ட் அதிகமா இருக்கும், பிகாஸ் மாஸ் அதிகம். ஒரு கல்லை வச்சு எரியும் போது மாஸ் கம்மியா இருக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல மோதும் போது அது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் அப்படிங்கிறது 2 விஷயத்தை பொறுத்தது. ஒன்னு மாஸ், இன்னொன்னு வெலாசிட்டி. மாஸ் அதிகமா இருந்தாலும் இம்பாக்ட் அதிகமா இருக்கும், வெலாசிட்டி அதிகமா இருந்தாலும் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இந்த மொமெண்டம் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஏன் ஃபோர்ஸ்ல லிங்க் பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபோர்ஸ் கொடுத்தா வெலாசிட்டி மாறும். ஒரு பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு இருக்குது, அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீடை கெயின் பண்ணுது. சரியா? இன்னொரு பாடி இருக்குது. இப்போ நான் இந்த பாடிக்கு நான் கொடுத்த ஃபோர்ஸ் என்ன? 1000 நியூட்டன். இதே 1000 நியூட்டனை நான் இன்னொரு பாடி கொடுக்குறேன். இது பாடி ஏ, இது பாடி ஏன்னு வச்சுக்கலாம். அதே 1000 நியூட்டனை நான் பாடி பிக்கு கொடுக்குறேன், வேற ஒரு பாடிக்கு கொடுக்குறேன். அதுக்கும் இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். அதுக்கு ஃபைனல் வெலாசிட்டி சேம் 10 கிடைக்குமான்னு நம்மளால சொல்ல முடியுமா? இதுக்கு 1000 நியூட்டன் கொடுத்தீங்க, அதனால இதோட வெலாசிட்டி மாறுச்சு. இதுக்கும் 1000 நியூட்டன் கொடுக்குறீங்க, இதோட வெலாசிட்டியும் மாறத்தான் போகுது. பட் இங்க 10 இருக்குது, இங்கேயும் 10 வருதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? இதோட மாஸ் என்ன, இதோட மாஸ் என்ன? அது எதை முடிவு பண்ணும்? வெலாசிட்டி எந்த அளவுக்கு மாறும், தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் ஒரு பாடிக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்றா? மாஸ் முடிவு பண்ணுது. அப்போ வெலாசிட்டி மாறத்தான் போகுது. நான் ஃபோர்ஸ் கொடுத்தா வெலாசிட்டி மாறத்தான் போகுது. ஆனா வெலாசிட்டி எவ்வளவு மாறணுங்கிறத முடிவு பண்றது யாரு? மாஸ் தான். அதனால தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வெறுமனே வெலாசிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடாது. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யாரு? மொமெண்டம் சேஞ்ச். மொமெண்டம் சேஞ்சுன்னு சொல்றதை விட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஃபோர்ஸ்ங்கிறது என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், F is equal to dp by dt. ஸோ d இன்ட்டு பிக்கு பதிலாக m இன்ட்டு பின்னு போட்டிங்கன்னா பை டிடின்னு வரும். m வெளியே எடுத்துட்டீங்கன்னா dv by dt. dv by dt தான் யாரு? ஆக்சலரேஷன். ரைட்டா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். F is equal to mங்கிற ஃபார்முலா இப்படி தான் வருது. ரைட்? இந்த மொமெண்டம் பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்ம முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாடிக்கு மொமெண்டம் இருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் ஒன்னு ஆக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த பாடியோட மொமெண்டம் மாறும். ஃபோர்ஸ்னு ஒருத்தன் எக்ஸ்டர்னலா ஆக்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல, வெளியில இருந்து ஃபோர்ஸ்னு ஒன்னு வரல அப்படின்னா
மொமெண்டம் எப்பவுமே என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு ப்ராப்பர்ட்டி. கன்சர்வ்னா என்ன? அது அழிக்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி. அத நீங்க ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு வேணா மாத்தலாமே தவிர, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. நீங்க வேணா ஒன் ஃபார்ம் ஆஃப் மொமெண்டத்தை இன்னொரு ஃபார்முக்கு மாத்திக்கலாம். சரியா? ஒரு ஒரு மொமெண்டம் வேல்யூவை இன்னொரு மொமெண்டமா மாத்திக்கலாம். இதெல்லாம் எப்போ வரைக்கும்? வெளியில இருந்து ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகாத வரைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்க ஒரு பாடி இருக்குது, இதுக்கு மாஸ் m1, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி u1. இன்னொரு பாடி இருக்குது, இதுக்கு மாஸ் m2, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி u2. இவங்க ரெண்டு பேரும் வந்து மோதுனாங்கன்னா இவன் ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு வரான், அது யாரு? m2 u2. இவன் ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு வரான், அது m1 u1. அப்போ ரெண்டு பேரும் மோதும் போது இவனோட மொமெண்டம் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், இவனோட மொமெண்டம் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இவனுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்குது, இவனுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி கிடைக்குது. அப்போ இவன் ஒரு மொமெண்டத்தோட ரிட்டர்ன் போறான், இவன் வேற ஒரு மொமெண்டத்தோட ரிட்டர்ன் போறான். அப்ப இனிஷியல் மொமெண்டம் பாத்தீங்கன்னா m1 u1 plus m2 u2 and ஃபைனல் மொமெண்டம் பாத்தீங்கன்னா m1 v1 plus m2 v2. சரியா? இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? m1 into v1 minus u1 is equal to minus m2 into v2 minus u2 if you rearrange it. அதாவது இதை இங்க வச்சுக்கோங்க, இதை இங்க கொண்டு வந்துருங்க, இதை இங்க வச்சிருங்க, இதை இங்க கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் ஆயிடும். ரெண்டு சைடும் டைமால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா m1 into v1 minus u1 by t a1, m2 into v2 minus u2ங்கிறது by tங்கிறது a2. அப்போ force acting on first body by second body is equal to force acting on second body by first body. அதாவது முதல் பாடி ரெண்டாவது பாடி கொடுக்குற ஃபோர்ஸ் ரெண்டாவது பாடி முதல் பாடி கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற நியூட்டனோட தேர்ட் லா நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுல இருந்து. சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் தான் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஒரு பாடிக்கு ரெஸ்ட்ல இருக்குது, ஈக்குலிபிரியம்ல இருக்குது, என்ன வார்த்தை? ஈக்குலிபிரியம்ல இருக்குது இப்படிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்குதுன்னு சொன்னாலோ ஈக்குலிபிரியம்ல இருக்குதுன்னு சொன்னாலோ அதுல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம்? எல்லா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோன்னு வரும். சரியா? இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to solve the problems. இந்த கொஸ்டின் பாருங்க. a 600 kg rocket is set for a vertical firing. ஒரு ராக்கெட் இருக்குப்பா, சின்ன ராக்கெட் தான். எத்தனை கிலோ இருக்குது? ஜஸ்ட் 600 kg இருக்குது. சரியா? இதுல இருந்து ஃபயர் ஆகுதுப்பா, ஃபியூல் எல்லாம் எரிஞ்சு கீழே வருது. இஃப் த எக்ஸாஸ்ட் ஸ்பீட் இஸ் 1000 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது ஃபியூல் எரிஞ்சு கீழே வர்ற ஸ்பீட் எவ்வளவு? 1000 மீட்டர் பெர் செகண்ட். லெட்ஸ் சே நம்ம யூன்னு வச்சுக்கலாமா? the mass of the gas ejected per second to supply the thrust needed to overcome the weight of the rocket. அதாவது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் டைப் தான் இது. இதுல இருந்து வரக்கூடிய மாஸ் ejected per second, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் வருது? தட் இஸ் dm by dt. புரியுதா? மாஸ் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா மாஸ் வந்து டைமை பொறுத்து எவ்வளவு வேகமா வெளியே வரும். இது என்னன்னு கேக்குறாங்க. என்ன கண்டிஷன்? the thrust needed to just overcome the weight of the rocket. அதாவது 600 கிலோ ராக்கெட் இல்லையா, இதோட வெயிட் கீழே பார்க்க இருக்கும் mg. இந்த வெயிட்டை ஓவர் கம் பண்ற அளவுக்கு மேல பார்க்க த்ரஸ்ட் இருக்கணும். சரியா? அப்ப முதல்ல த்ரஸ்ட் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ராக்கெட்ல எப்படி த்ரஸ்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது? ஆஸ் யூஷுவல் ராக்கெட்டுக்கு தேவையான ஃபோர்ஸை கொடுக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எரிஞ்சு வெளியே போகுது பாத்தீங்களா, இந்த ஃபியூயல் தான். இந்த ஃபியூயல் எவ்வளவு வேகமா எரிஞ்சு வெளியே போகுதோ அந்த அளவுக்கு வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் மேல போகும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும் மொமெண்டத்துக்கோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கு தேவையான வெலாசிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே போகுது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் அதோட ஸ்பீடு. நல்லா கவனிச்சுக்குங்க. நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது dp by dt.
அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் m into u by dt. நல்லா தெரிஞ்சுக்கணும், ராக்கெட்டுன்னு வந்துருச்சுன்னா ராக்கெட்டோட எக்ஸாக்ட் ஸ்பீடு மாறாது. ஜென்ரலா எந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மாறும்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம், மாஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இப்படி மாறும்னு எழுதுவோம். சரியா? ஆனா ராக்கெட்ல அப்படி இல்லை. ராக்கெட்ல ஒவ்வொரு வாட்டி ஃபியூயல் எரிஞ்சு கீழே வர 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 ராக்கெட்ல ஒவ்வொரு வாட்டி ஃபியூயல் எரிஞ்சு கீழே வர 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 ராக்கெட்டோட மாஸ் தான் மாறுமே தவிர யாரு மாற மாட்டா, எக்ஸாக்ட் ஸ்பீடு அந்த வெளியே எரிஞ்சு புகை வருது பாத்தீங்களா, அது மாறாது. u வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், dm/dt வரும். த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, ராக்கெட்டோட த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் இது பண்ணணும். இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எதை ஓவர் கம் பண்ணா போதும், அதோட வெயிட்டை ஓவர் கம் பண்ணா போதும். அப்படி வெயிட்டை ஓவர் கம் பண்ணணும்னா dm/dt எவ்வளவு இருக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யூக்கு பதிலாக நீங்க என்ன போடுவீங்கப்பா, 600 போடுவீங்க. dm/dt எனக்கு தெரியாது, dm/dt தெரியாது. சரியா? சரி, யூக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட ஸ்பீட் என்ன, 1000 போடணும். யூக்கு பதிலாக 1000 போடணும். m எவ்வளவு, 600 kg. ரைட்டா? g எவ்வளவு, 10ன்னு வச்சுக்கலாமா? அவ்வளவுதான். இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 3 1 2 3. அப்ப dm/dt எவ்வளவு, 6 கிலோகிராம் பெர் செகண்ட். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த ஸ்பீட்ல ராக்கெட் போச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரேட்ல ஃபியூயல் கீழே வந்துச்சுன்னா ராக்கெட் ஒன்றும் மேலெல்லாம் போயிடாது. ராக்கெட் என்ன பண்ணும், செட் ஆயிருக்கும், வெயிட்டை தாண்டி மேலே போறதுக்கு ரெடி ஆயிருக்கும். இப்போ எனக்கு வெளிவரக்கூடிய கேஸ் வந்து இதை விட அதிகமா வந்துச்சு அப்படின்னா dm/dt வந்து பாத்தீங்கன்னா 6 kg per second விட அதிகமா வந்துச்சுன்னா 7 kg per second 8 kg per second வந்துச்சுன்னா ராக்கெட் என்ன ஆகும், ஃபாஸ்டா மேல போகும். ரைட்டா? இப்போ இந்த ஸ்பீட்ல வந்து பார்த்தோம்னா மாஸ் வெளியே வந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 6 kgங்கிற ரேட்ல ஃபியூயல் எரிஞ்சு கீழே வந்துச்சுன்னா ராக்கெட் அதோட வெயிட்டை ஓவர் கம் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட மறந்துட்டு இருக்க மாதிரி. இதை விட எக்ஸ்ட்ரா 1 kg எக்ஸ்ட்ரா வெளியே வந்தாலும் ராக்கெட் என்ன ஆயிரும், மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, a person holding a rifle stands on a smooth surface and fires 10 shots horizontally in 5 seconds. ஒரு பர்சன் கையில ஒரு ரைஃபிள் வச்சிருக்கான். சரியா? துப்பாக்கி வச்சிருக்கான். ரைட்டா? அந்த பர்சனோட வெயிட் பிளஸ் ரைஃபிளோட வெயிட் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவுனா 100 கிலோ. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்தோம்னா கையில வந்து பார்த்தோம்னா ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான். சரியா? இவங்க 2 பேரோட சேர்ந்து மொத்தமா எவ்வளவு, 100 kg இருக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்ல நின்றுட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்ஸ் 10 ஷாட்ஸ் ஹரிசாண்டலி இன் 5 செகண்ட். 5 செகண்ட்ல 10 வாட்டி சுடுறான். 5 செகண்ட்ஸ்ல 10 டைம்ஸ் ஷூட் பண்றான். சரியா? 10 டைம்ஸ் ஷூட் பண்றான், ஃபயர் பண்றான். ஈச் புல்லட் ஹேஸ் மாஸ் ஆஃப் 10 கிராம். வெளிவரக்கூடிய ஒவ்வொரு புல்லட்டும் 10 கிராம் மாஸ் இருக்குது. வித் எ மசில் வெலாசிட்டி. மசில் வெலாசிட்டினா வெளிவரக்கூடிய புல்லட்டோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 800 மீட்டர் பெர் செகண்ட். The final velocity occurred by the person and average force exerted on the person are. ஸோ இந்த கேள்வியை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான கொஸ்டின் மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும். பட் அப்படி இல்லை இந்த கேள்வி. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. என்னப்பா, நம்ம இந்த கேள்வியை பார்த்தோன்னே எதை வச்சு, முதல்ல இது ஒரு பர்சன் கையில துப்பாக்கி வச்சு சுடுறான். துப்பாக்கி சம் வந்துச்சு அப்படின்னாலே அது மோஸ்ட் ஆஃப் த டைம் மொமெண்டத்தோட தான் டீல் பண்ணும். சரியா? எதோட டீல் பண்ணும், மொமெண்டத்தோட டீல் பண்ணும். ஸோ மொமெண்டம்னா நம்ம மைண்ட்ல வர வேண்டிய லாஜிக், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக் தான். இங்க என்ன பேசுறாங்க, ஒரு பர்சன் கிட்ட ரைஃபிள் இருக்குது. அந்த பர்சன், அந்த துப்பாக்கி, அந்த பர்சன், இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 கிலோ. நீங்க படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரியா? ரியல் டைம்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா துப்பாக்கி வச்சு நீங்க சுடும் போது நீங்க பின்னாடி போவீங்க. துப்பாக்கி வச்சு சுடும் போது யூஸ்வலா துப்பாக்கி பின்னாடி போகும். பெரிய துப்பாக்கியா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனே பின்னாடி நகர வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏன், ஒரு துப்பாக்கி இருக்கு,
இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா புல்லட் இருக்குது. சரியா? துப்பாக்கியோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கியோட மாஸ். நான் துப்பாக்கிக்கு மட்டும் பேசுறேன். பெர்சனை விட்டுருங்க. துப்பாக்கியோட மாஸ் என்ன? கேபிட்டல் எம். புல்லட்டோட மாஸ ஸ்மால் எம்னு வச்சுக்கோங்க. சுடுறதுக்கு முன்னாடி இவங்களோட மொமெண்டம் என்ன அப்படின்னா 0. சுடுறதுக்கு முன்னாடி மொமெண்டம் என்ன? 0. ஏன்னா ரெஸ்ட்ல தானே இருக்குது. இனிஷியல் மொமெண்டம் 0. ஒன்ஸ் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் மொமெண்டம் கெயின் ஆகும். எப்படி கெயின் ஆகும்? இந்த புல்லட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்மால் எம். இந்த ஸ்மால் எம் ஒரு ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போகும். யூங்கிற ஸ்பீட்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவு வேகமா முன்னாடி போகுதோ அதே மாதிரி இது என்ன ஆகும்? பின்னாடி வரும். ஸோ பிளஸ் எம் இன்ட்டு பி. ஸோ ஃபைனல் மொமெண்டம் இவனுக்கு ஒரு வெலாசிட்டி கெயின் ஆகும், இந்த துப்பாக்கிக்கு ஒரு வெலாசிட்டி கெயின் ஆகும். துப்பாக்கி வெலாசிட்டி கெயின் ஆகுதுன்னா அது எவ்வளவு பாருங்க? புல்லட்டோட மொமெண்டம் பிளஸ் துப்பாக்கியோட மொமெண்டம். புல்லட்டோட மொமெண்டம் பிளஸ் ரைஃபிளோட மொமெண்டம். தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்ன? 0வா இருக்கும். திஸ் இஸ் ஃபைனல் மொமெண்டம். தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம். அப்போ எனக்கு அந்த ரைஃபிளோட வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் எம்யூ பை கேபிட்டல் எம். இது என்ன சினாரியோ அப்படின்னா வெறும் ரைஃபிள் வித் புல்லட் வந்துச்சுன்னா இந்த சினாரியோ கிட்டத்தட்ட சேம் சினாரியோ தான் இங்கேயும். இங்க என்ன ரைஃபிளுக்கு பதிலா அதை ஒரு பர்சன் ஹோல்டு பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்போ கிட்டத்தட்ட சேம் சிச்சுவேஷன் தான் நம்ம இங்க டீல் பண்ண போறோம். ரைட்டா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 100 கேஜி. 100 கேஜினா யாரு? அந்த பர்சன், அந்த ரைஃபிள் ரெண்டு பேருமே இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்குது. ஸோ இங்கேயும் இனிஷியல் மொமெண்டம் என்ன? 0 தான். இனிஷியல் மொமெண்டம் என்ன? 0. சரிப்பா. ஃபைனல் மொமெண்டம் என்னப்பா? ஃபைனல் மொமெண்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வெளியே வரா? அந்த புல்லட் வெளியே வருது இல்லையா? அந்த புல்லட் வெளியே வருது. எத்தனை புல்லட் வெளியே வரும்? 10 புல்லட் வெளியே வரும். ஏன்னா 10 டைம் ஷூட் பண்றான். ஸோ ஃபைனல் மொமெண்டம் என்னன்னா மாஸ் ஆஃப் தி புல்லட் இன்டு வெலாசிட்டி ஆஃப் தி புல்லட் இன்டு 10 டைம்ஸ். ஏன்னா 10 வாட்டி வெளியே வருது. சரியா? 10 புல்லட் வெளியே வருது. கரெக்டா இல்லையா? இது ஃபைனல் மொமெண்டம். இது மட்டும் கிடையாது. இந்த புல்லட் வெளியே வர இந்த பர்சன் பின்னாடி போவான். துப்பாக்கியோட பின்னாடி போவான். ரைட்டா? ஸோ அவனோட அந்த மாஸ் எம்னு வச்சுக்கிறோம். அவன் எவ்வளவு வெலாசிட்டியில வெளியே பின்னாடி போறாங்கிறத வீன்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு தெரியும் ஃபைனல் மொமெண்டமும் இனிஷியல் மொமெண்டம் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு இனிஷியல் மொமெண்டம். அப்ப இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இங்க கண்டுபிடிச்ச அதே விஷயம் தான். v is equal to நம்ம என்ன போடுறோம்? மைனஸ் 10 mu by கேபிட்டல் எம்னு போட போறோம். அவ்வளவுதான். சரியா? மைனஸ் 10 ஸ்மால் எம் எவ்வளோப்பா? 10 கிராம் இல்லையா? 10 கிராம். கிலோகிராமுக்கு கண்டிப்பா மாத்திடுங்க. சரியா? கிலோகிராமுக்கு மாத்தினா என்ன பண்ணணும்? 10 to the power of -3ஆல மல்டிப்ளை பண்ணணும். கிராம ஒரு கிராம்னா எத்தனை கிலோகிராம்? 1/1000 கிலோகிராம். அப்போ கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோகிராமுக்கு மாத்துறதுக்காக 10 to the power of -3. ரைட்டா? அடுத்து யூ எவ்வளோப்பா? 800. யூ எவ்வளவு? 800 பை கேபிட்டல் எம் எவ்வளவு? மொத்தமா அந்த பர்சனோட மாஸ் 100 கிலோ. அப்ப இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். -1 into 800 which is -0.8 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ அவனுக்கு எவ்வளவு வெலாசிட்டி கெயின் ஆகுது? -0.8 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி கெயின் ஆகுது. சரியா? இதோட நிக்கல. அவன் என்ன கேட்கிறான்? ஃபோர்ஸும் கேட்கிறான். அந்த பர்சன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் ஆகுது? ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் எவ்வளவுப்பா? அந்த பர்சனோட மாஸ் எவ்வளவு? துப்பாக்கியோட சேர்ந்து தான் இருக்கு அவனோட மாஸ் 100 கிலோ. ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன? v minus u by t இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். அப்ப 100 இன்ட்டு அவனுக்கு கிடைக்கிற வெலாசிட்டி என்னப்பா? ஃபைனல் வெலாசிட்டி 0.8. சரியா? நான் மைனஸ் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இங்க. ஏன்னா அவன் பேக்வேர்ட்ல தான் போறான். ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் முக்கியம் இல்லை. ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் பின்னாடி தான் போறான். சரியா? அதனால நான் இங்க மைனஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. போட்டாலும் தப்பு கிடையாது. 0.8 எவ்வளவு டைம்லப்பா நடக்குது? 5 செகண்ட் நடக்குது. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 100ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஒரே நிமிஷம். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்?
20 வரும். சரியா? அப்ப 20 into 0.8 போடுங்க. 20 into 0.8 எவ்வளவு? 2 8s are 16. அப்போ 16 நியூட்டன். ஸோ அப்போ அவன் மேல எக்ஸாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு? 16 நியூட்டன். வெலாசிட்டி எவ்வளவு? 0.8 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஆப்ஷன் பி நமக்கு இது 18 இருக்குது. ஆக்சுவலா இது தப்பு. இது 16 நியூட்டன். ஆப்ஷன் பி இங்க தப்பா பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ நமக்கு பி தான் கரெக்ட். சரியா? இந்த புக்ல இருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தப்பா இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 0.08 16 நியூட்டன். ஏ தப்பு. பி வந்து -0.8 16 நியூட்டன். பி தான் கரெக்ட். சரியா? ஸோ ஃபோர்ஸ் 16 நியூட்டன், வெலாசிட்டி என்ன? -0.8 மீட்டர் பெர் செகண்ட். ரொம்ப சிம்பிளா இந்த கேள்வியை போட்டுடலாம். கேள்வி பெருசா இருக்குது. சினாரியோவை கொஞ்சம் பெருசுபடுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இனிஷியல் மொமெண்டம் 0வா இருக்கும். ஃபைனல் மொமெண்டம் அந்த ஆள் பின்னாடி போவான். யார் சுடுறானோ அவன் துப்பாக்கியோட பின்னாடி போவான். புல்லட் முன்னாடி போகும். ஸோ 10 புல்லட் முன்னாடி போகுதுன்னா 10 புல்லட்டோட மொமெண்டம். அவன் பின்னாடி போறான்னா அவனோட மொமெண்டம். ஸோ இதுல இருந்து அவன் எவ்வளவு வெலாசிட்டியில பின்னாடி போவான். அப்ப இனிஷியலா 0ங்கிற வெலாசிட்டியில இருந்தவன் ஃபைனலா இவ்வளவு வெலாசிட்டியை கெயின் பண்றான். எவ்வளவு செகண்ட்ல கெயின் பண்றாங்கிறதையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 5 செகண்ட்ல. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொமெண்டம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள் இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் மொமெண்டம்ல வரக்கூடியது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எ பாடி ஆஃப் மாஸ் 5 kg. 5 கிலோ மாஸ் இருக்குப்பா. இது என்ன ஆகுது? எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகுது? 3 செக்மெண்டா எக்ஸ்ப்ளோட் ஆகுது. என்ன ரேஷியோல? 1:1:3. 5 கிலோவை இப்படி 3ஆ பிரிங்க. 1:1:3 பிரிச்சீங்கன்னா தெளிவா இருக்கு இல்லையா? அதாவது 1 kg தனியா போகும், இன்னொரு 1 kg தனியா போகும், இன்னொரு 3 kg தனியா போகும். 5 கிலோ வெடிச்சு 3 பீஸா சதறுது. அது இந்த ரேஷியோல சதறுது. சரியா? ஸோ இதை நீங்க ஈஸியா போட்டுடலாம். எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? இது 1:1:3னா ஈஸியா பார்த்தோன்னே தெரியுது. சப்போஸ் 2:3:7 கொடுக்குறாங்கன்னு வைங்க. இதுக்கு எப்படி போடணும்? இங்கே பாருங்க, மொத்தமா எத்தனை? 5. 5ல ஒரு பங்கு ஒரு மாஸ், 5ல இன்னொரு பங்கு இன்னொரு மாஸ், 5ல 3 பங்கு இன்னொரு மாஸ். அதாவது இதை மொத்தமா ஆட் பண்ணி ஒரு பங்கு ஒருத்தர், இன்னொரு பங்கு இன்னொரு பங்கு. ஸோ மொத்தமா எத்தனை கிலோ இருக்கு? 5 கிலோ இருக்கா? ஸோ இன்டு 5 kg போட்டோம்னா தெரிஞ்சிடும். இங்க ஈஸியா இருக்கும். சப்போஸ் இப்படி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், மொத்தமா எத்தனை ஷேர்ப்பா இருக்குது? 2 + 3 5, 2 + 3 5, 5 + 7 12. 12ல 2 பங்குல ஒரு மாஸ் போகும், 12ல 3 இன்னொன்னு போகும், அதே மாதிரி 12ல 7 இன்னொன்னு போகும். மொத்தமா எத்தனை கேஜி இருக்குது? 5 கேஜி இருக்குதுன்னு கொடுத்தாங்கன்னா இன்டு 5 kgன்னு போட்டா முதல் மாஸ், இங்க 5 போட்டா ரெண்டாவது மாஸ், இங்க 5 போட்டா மூணாவது மாஸ். ஸோ ரேஷியோவை பிரிக்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? எனிஹவ் நான் சொல்லிக்கிறேன். 5 kg இப்படி 3ஆ பிரியுது. அப்போ 1 kg 1 kg 3 kg. The fragments with equal masses யாரு? இந்த 2 பேரும். 1 kgயும் இன்னொரு 1 kg. இவங்க 2 பேரும் fly in mutually perpendicular direction with speeds of 21 meter per second. அதாவது இந்த 5 கிலோல 1 கிலோ இப்படி பிரிஞ்சு போகுதுன்னு வைங்க, இன்னொரு 1 கிலோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா இப்படி பிரிஞ்சு போகும். இந்த இவனோட ஸ்பீட் எவ்வளவுனா 21 மீட்டர் பெர் செகண்ட், இவனோட ஸ்பீட் எவ்வளவுனா 21 மீட்டர் பெர் செகண்ட். 2 பேருமே 21 மீட்டர் பெர் செகண்ட். மூணாவது இருக்கிறவன் எங்க போவான்? The velocity of heaviest fragment in meter per second என்ன? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்துல வருது அப்படின்னா, 5 கிலோ பாடி சும்மா ரெஸ்ட்ல தான் இருந்துச்சு. 5 kg பாடி எப்படிப்பா இருந்துச்சு? ரெஸ்ட்ல தான் இருந்துச்சு. திடீர்னு வெடிச்சு சதறுது அப்படின்னா வெளியில இருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, இன்டர்னலா அதுக்குள்ள ஏதோ ரியாக்ஷன் நடந்து வெடிச்சிருக்கு. அப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, இனிஷியல் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரு? இனிஷியல் மொமெண்டம் பிஐன்னு வச்சுக்கிறேன், 0வா இருக்கும். ஃபைனல் மொமெண்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா m1. முதல் இருக்கிறவன் ஒரு வெலாசிட்டியில போவான், ரெண்டாவது இருக்கிறவன் இன்னொரு வெலாசிட்டியில போவான். ஐ மீன் v1 வச்சுக்கலாம், v2. மூணாவது இருக்கிறவன் இன்னொரு வெலாசிட்டியில போவான். இங்க m1 v1, m2 v2, m3 v3 இப்படி போடுறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசின கதைகள் எல்லாமே, இந்த புல்லட் கன்ல இருந்து புல்லட் ஃபயர் ஆனதா இருக்கட்டும், ராக்கெட் மேல போனதா இருக்கட்டும், பால்ஸ் வந்து ரெண்டு பால் ஒன்னோட ஒன்று மோதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே லைன்ல நடந்தது, சிங்கிள் டைரக்ஷன்ல நடந்தது. அதனால நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்?
எல்லா மொமெண்டத்தையும் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். இங்க அப்படி கிடையாது. ஒருத்தன் இப்படி போறான், ஒருத்தன் லெஃப்ட்ல போறான், ஒருத்தன் கீழே பார்க்க போறான். பெர்பெண்டிகுலரா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க. So here you have to consider the vector. M1 V1 vector, M2 V2 vector, M3 V3 vector. இதுதான் ஃபைனல் மொமெண்டம். இந்த ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். ஃபைனல் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இனிஷியல் மொமெண்டத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். வெக்டர்ல கன்சிடர் பண்ணி ஆகணும் இதை நீங்க. சரியா? ஓகே, சரிப்பா. இது நம்ம வேல்யூ தான் அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். M1 வேல்யூ என்னப்பா? 1 கிலோ. அப்போ V1 வெக்டர் மட்டும் போட்டா போதும். M2 வேல்யூ என்ன? அதுவும் 1 கிலோ. அப்போ V2 வெக்டர் மட்டும் போட்டா போதும். இந்த M3 V3 அங்க கொண்டு போயிருங்க. மைனஸ் M3 எத்தனை கிலோ? 3 கிலோ இன்டு V3 வெக்டர். சரியா? இப்போ உங்களுக்கு V3 வெக்டர் தான் வேணும். ரைட்டா? V3 வெக்டர் தான் வேணும். ஸோ மைனஸ் 1/3 இன்ட்டு V1 வெக்டர் பிளஸ் V2 வெக்டர். எனக்கு V3யோட வேல்யூ தான் வேணும், வெக்டர்ல வேணாம். V3யோட வேல்யூ தான் வேணும். அதாவது நான் இவனுக்கு மாடுலஸ் பார்க்கணும்ப்பா. எப்படி மாடுலஸ் பார்க்கறது? மைனஸ் 1/3 பிரச்சனையே இல்லை, அது நம்பர் தான், விட்டுடலாம். 2 வெக்டர் இருக்குது, A வெக்டர் பிளஸ் B வெக்டர். இவனுக்கு மாடுலஸ் எப்படி பார்க்கணும்? மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பார்க்கணும்னா கண்ணை மூடிட்டு நீங்க போடலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ 2I வெக்டர் பிளஸ் 3J வெக்டர் இப்படி இருக்குது. மாடுலஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 2க்கு ஸ்கொயர் பண்ணுவீங்க பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். 2 வெக்டர் ஆட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் பார்க்கணும்னா V1 ஸ்கொயர் பண்ணணும் பிளஸ் V2 ஸ்கொயர் பண்ணணும். சரியா? அப்போ மைனஸ் 1/3 நமக்கு இவனும் 21 ஸ்கொயர் பிளஸ் இவனும் 21 ஸ்கொயர். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? 21 ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்து ரூட்ல இருந்து வெளியே எடுத்து தள்ளிடுங்க. உள்ள என்ன இருக்கும்? 2 இருக்கும். சொல்றது புரியுதுடா? 21 ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ட்டு 21 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணி தான் பழற்ற வேண்டாம். 21 ஸ்கொயர்னா 21 ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 21 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம். √2 உள்ள இருக்கும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -7√2 மீட்டர் பெர் செகண்ட். -7√2 மீட்டர் பெர் செகண்ட். ஏன் இங்க மைனஸ் வருது அப்படின்னா இவங்க 2 பேரும் எந்த டைரக்ஷன்ல போறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். இப்போ இவங்க 2 பேரும் எந்த டைரக்ஷன்ல போறாங்க? ஒருத்தன் இப்படி, ஒருத்தன் இப்படி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரிசல்டன்ட் டைரக்ஷன் இது. ஒருத்தன் லெஃப்ட்ல போறான், ஒருத்தன் கீழே பார்க்க போறான். அப்ப இவங்க 2 பேரும் இதோட ரிசல்டன்ட் யாரு? இது. இவங்க 2 பேருக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் மூணாவது இருக்கிறவன் இருக்கும். அதனாலதான் மைனஸ் வருது. இங்க வெலாசிட்டி மட்டும் கேட்கறாங்க, டைரக்ஷனை பத்தி அவங்க கேட்கறது இல்ல. ஆன்சர் என்ன? 7√2 மீட்டர் பெர் செகண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சிச்சுவேஷனை நல்லா எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பாடி இருக்குதுன்னு வைங்களேன், அதுல ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு பாடி இருக்குப்பா, இப்படி ஒரு பாடி இருக்கு. இதுல ஒரு போர்ஷன் வெடிச்சுக்கிட்டு இப்படி போகுதுன்னு வைங்களேன், இன்னொரு போர்ஷன் இப்படி போகும். லாஜிக்கலி கரெக்ட். ஒரு போர்ஷன் வெடிச்சுக்கிட்டு முன்னாடி போகுதுன்னா இது வெடிச்சுக்கிட்டு முன்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் இருக்க போர்ஷன் பின்னாடி போகும். பட் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ஷன் வெடிச்சுக்கிட்டு முன்னாடி போகுது, இன்னொரு போர்ஷன் வெடிச்சு பின்னாடி போகுது, கீழே போகுது. அப்படின்னா ஒருத்தர் இப்படி இன்னொருத்தர் இப்படி ஒரே நேரத்தில் ஒருத்தர் இப்படியும் இன்னொருத்தர் இப்படியும் போறான்னா இதை பேலன்ஸ் பண்றதுக்கு மிச்சம் இருக்கிறது எப்படி போகும்? இப்படி போகும். புரியுதா? ஒருத்தர் இப்படியும் இன்னொருத்தர் இப்படியும் இதுல இருந்து பிரியிறான்னா பேலன்ஸ் பண்றதுக்கு அது இப்படிதான் போகும். ஸோ இன்கேஸ் அவங்க டைரக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை அது ஈஸி தான். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க அதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுங்க? ரிசல்டன்ட் பாருங்க. இது 21, இது 21னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன? 21 ஸ்கொயர் பிளஸ் 21 ஸ்கொயர். ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன? 2 இன்டு ரூட் ஆஃப் 21. சரியா? அப்ப இவங்க 2 பேரோட ரிசல்டன்ட் 2 இன்டு ரூட் ஆஃப் 21. ஓகேயா? இதோட மூணாவது இருக்கிறவனோட மாஸை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சரியா? ஏன்னா இது வெலாசிட்டி மட்டும்தான். ஸோ m இன்ட்டு 1 kg இன்ட்டு 2 இன்டு ரூட் ஆஃப் 21 ஈக்குவல் டு 3m இன்ட்டு 3 kg இன்ட்டு அதோட வெலாசிட்டி v3. இப்போ v3 இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ண 21 இன்ட்டு சரி என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதாவது இவங்க 2 பேரோட மாஸ் 1 கிலோ, இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து நெட் வெலாசிட்டி என்ன? 21 இன்ட்டு √2. சரியா? 21 இன்ட்டு √2 ஈக்குவல் டு ஃபைனல் கிடைக்கிற அவுட்புட் என்ன? 3 கிலோ. வெலாசிட்டினா v3. அப்போ v3 இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? A bullet is fired from a gun. The force on a bullet is given by F equal to 600 minus, இது bracket கரெக்டாக கொடுக்கல, 2 into 10 to the power of 5 t. சரியா? ஃபோர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 600 minus 2 into 10 to the power of 5 t. ஓகேயா? சரி, where F is in Newton, T is in second. Okay, where F is in Newton, T is in second. The force on the bullet becomes 0 as soon as it leaves the barrel. சரியா? அதாவது இந்த புல்லட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகும் அப்படின்னா, இந்த புல்லட் வெளியே வந்துருச்சுன்னா 0 ஆயிரும். What is the average impulse imparted to the bullet? நல்லா கவனிக்கணும். முதல்ல இம்பல்ஸுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இம்பல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைப்பா. இம்பல்ஸ் அப்படின்னா மொமெண்டம் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இப்போ இம்பல்ஸு. ஒரு பாடிக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும், சரியா? ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த மொமெண்டம் மாறும். எவ்வளவு மொமெண்டம் மாறுதோ அதான் சேஞ்ச் இன், அதான் இம்பல்ஸ். சரியா? இப்போ நீங்கள் பாருங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம்? டிபி பை டிடின்னு எழுதுறோம் இல்லையா? டிபி பை டிடின்னு எழுதுறோம். இப்போ டிபின்னு இருக்குது இல்லையா? இது யாரு? எஃப்டிடி. டிபிங்கிறது யாரு? எஃப்டிடி. அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு டூ தி இன்டகிரேஷன். கரெக்டா இல்லையா? மொமெண்டம்ல எவ்வளவு மாறி இருக்குது, அப்போ ஆரம்பத்தில் இருந்த டைம் என்ன, எவ்வளோ டைம் மாறி இருக்குது. ஸோ அந்த டைமை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொமெண்டம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இம்பல்ஸ் தான் இவன் தான். இதை ஜென்ரலா டெல்டா பின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் இம்பல்ஸோட ஃபார்முலா. சரியா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிராஷ் கோர்ஸில் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துங்க. கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் மொமெண்டமோட கான்செப்ட் மட்டும் தான் பார்த்தோம். இந்த இம்பல்ஸ்னா தனி கான்செப்ட் தான், அதெல்லாம் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் வரும்போது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத சொல்கிறோம். இம்பல்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெறுமனா சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா எஃப்டிடியை இன்டெகிரேட் பண்ணணும். சரியா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, எஃப் வந்து எதை பொறுத்து இருக்கு? டைமை பொறுத்து இருக்குதுன்னு. சரிப்பா, எந்த டைம்ல இருந்து எந்த டைமுக்கு இன்டெகிரேட் பண்றது? அவன் தான் தெளிவா சொல்றானே. என்ன சொல்றான்? the force on the bullet becomes 0. Force on the bullet becomes 0 as soon as it leaves the barrel. அந்த புல்லட் வெளியே வந்த அடுத்த வினாடி வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அப்ப எனக்கு ஆரம்பத்துல டைம் 0வா இருக்கும். சரியா? அடுத்த டைம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகுதோ அதான் அடுத்த டைம். புல்லட் வெளியே வந்தோன்னா ஃபோர்ஸ் 0 ஆயிருது இல்லையா? அப்போ அந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டால் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா? அந்த டைமை கண்டுபிடிங்க. ஃபோர்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டால் என்ன வரும்? 2 into 10 to the power of 5t. அப்போ t is equal to என்ன வரும்? 600 by 2 into 10 to the power of 5. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? 3 வரும் இல்லையா? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வரும். அப்போ 3 into 10 to the power of -3 செகண்ட். அப்போ இவ்வளோ இந்த செகண்ட்ல ஆரம்பிச்சு 0 செகண்ட்ல ஆரம்பிச்சு 3 into 10 to the power of -3, அதாவது 3 மில்லி செகண்ட்ல, ஒரு செகண்டுக்கும் கம்மி. ஒரு செகண்ட் நமக்கு தெரியும், இது வெறும் மில்லி செகண்ட். இந்த கேப்ல வந்து பார்த்தோன்னா புல்லட் வெளியே வந்துடும். அப்போ இந்த கேப்ல எனக்கு மொமெண்டம் எவ்வளோ மாறி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு இன்டகிரேட் ஃபோர்ஸ். பிகாஸ் ஃபோர்ஸ் வந்து டைமை பொறுத்து மாறுது இல்லையா? தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். 600 minus 2 into 10 to the power of 5 t dt. உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். வெறுமன கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை இன்டகிரேட் பண்ண என்ன பண்ணணும்? யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்றேன்? டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்றேன். டீயை போடணும். மைனஸ் 2 into 10 to the power of 5. டீயை இன்டகிரேட் பண்ண என்ன? t square by 2. இதுல நீங்க என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டையும் போடணும். லோயர் லிமிட் யாரு? 0. அப்பர் லிமிட் யாரு? 3 into 10 to the power of -3. சப்ஸ்டிட் பண்ணுங்க. லோயர் லிமிட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் மட்டும் போட்டால் போதும். 600 into 3 into 10 to the power of -3. இது அப்பர் லிமிட்டுக்கு. மைனஸ் 2 into 10 to the power of 5 into t ஸ்கொயர். டி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்?
3 into 10 to the power of minus 3, இன்னொரு 3 into 10 to the power of minus 3. சரியா? அதான் t square by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். சரியா? 600 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1800 into 10 to the power of minus 3 வரும். That is nothing but 1.8. சரியா? மைனஸ் இங்க பாருங்க 10 to the power of 5, 10 to the power of minus 3, 10 to the power of minus 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 6 வரும். 10 to the power of 5 இங்க யார் இருக்கா 10 to the power of minus 6. இங்க 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9. அப்போ 0.9 வரும். ஸோ ஆன்சர் என்ன 0.9. யூனிட் என்ன இருக்கும் மொமெண்டத்துக்கு யூஸ்வலா நமக்கு இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா மொமெண்டத்துக்கு இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அதுவே ஃபோர்ஸ் இன்டு டைம் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு யாரு நியூட்டன், டைமுக்கு யாரு செகண்ட். அப்போ நியூட்டன் செகண்ட். இதுவும் யூனிட் தான். சரியா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கால்குலேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 3 into 3 9, 9 into 10 to the power of minus 1 0.9. அப்போ 0.9 நியூட்டன் செகண்ட். ஸோ ஜஸ்ட் ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி தான். ஒன்லி திங் நமக்கு என்ன புரியணும், அவன் டைமை பற்றி தெளிவாக சொல்லலை, கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்லியிருக்கான். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வெளியே வரும்போது ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அப்போ புல்லட் எப்போ வெளியே வரும், இத்தனை செகண்டில் வெளியே வரும். அப்போ ஆரம்பத்தில் இருந்த டைமுக்கும் இத்தனை செகண்டுக்கும் எவ்வளோ தூரம் மொமெண்டம் மாறி இருக்குது. இதான் கேள்விக்கான பதில். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், a satellite in force free space, a satellite in force free space sweeps stationary interplanetary dust at a rate of dm by dt is equal to alpha v. dm by dt is equal to alpha v. சரியா? இப்போ where m is the mass, v is the speed of satellite and alpha is constant. The acceleration of satellite என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா இது புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு சேட்டலைட் வந்து இருக்கு, இது எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு சேட்டலைட் சுத்தி வந்துட்டு இருக்குது. சரியா? இந்த சேட்டலைட்டோட மாஸ் வந்து m, இதோட வெலாசிட்டி v. இது பாட்டுக்கு சுத்தி வந்துட்டு இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒழுங்கா ஒரே ஸ்பீட்ல தான் சுத்திட்டு இருக்குது. அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் m, v ஸ்பீடு, சரியா? அது பாட்டுக்கு யூனிஃபார்மாக தான் சுற்றி வந்துட்டு இருக்குது. அது வேகமாக சுற்றுதுன்னு எங்கேயுமே சொல்லலை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுத்த 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 அதுல டஸ்ட் படியுது. இது ஸ்வீப்ஸ் எ ஸ்டேஷனரி இன்டர்பிளானட்டரி டஸ்ட். அதாவது இது சுத்த 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 இதோட மாஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது. ஏன் மாஸ் அதிகமாயிட்டே இருக்குதுன்னா அது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ மாஸ் மாறுது. ஓகே, அப்போ மாஸ் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறும், மொமெண்டம் மாறும். நம்ம ராக்கெட்டோட கதை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கா ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருந்த சேட்டலைட் அதோட ஸ்பீட் என்ன ஆகும், டிராப் ஆகும். ரைட்டா? அது எவ்வளோ டிராப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இந்த சேட்டலைட்டுக்கு மாஸ் கூடுறதுனால அது எவ்வளவு ஃபோர்ஸை கெயின் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலாப்பா, டிபி பை டிடி இல்லையா? ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, டிபி பை டிடி. அப்போ டி இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன போடலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு போடுவோம் பை டிடி. இந்த மாஸ் யூஸ்வலா வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா நான் மாற போகிறது கிடையாது, ஏன்னா மாஸ் தான் அதிகமாகுது. டிஎம் பை டிடி. அப்போ மாஸ் இன்ட்டு டிஎம் பை டிடி யாருப்பா, அதுதான் அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். மாஸ் எவ்வளோ வேகமாக கெயின் ஆகுதுங்கிறது ஆல்பா வி. சரியா? அப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சரியா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். சரி, என்ன பண்ணிட்டோம், இங்க வெலாசிட்டி மாறாது. ஸோ வி தான் மாறாது. ஓகே, ஸோ வி இங்கே இருக்கணும், டிஎம் பை டிடி இருக்கணும். ஓகே, வெலாசிட்டி மாறாது, மாஸ் மாறுது. ரைட்டா? அவன் தெளிவாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து பார்த்தோம்னா கெயின் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வி இன்ட்டு ஆல்ஃபா வி. ஸோ அப்போ பார்த்தோம்னா ஆல்ஃபா வி ஸ்கொயர். இதுதான் அந்த பாடியில எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சேட்டலைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இன்னும் சொல்ல போனா இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா இதோட ஸ்பீடை குறைக்கும். ஆக்சுவலா ஏன் ஸ்பீடை குறைக்கும், மாஸ் கூட 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 ஸ்பீட் என்னாகும், குறையும்.
அப்போ ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஆல்ஃபா வி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் என்ன, ஆல்ஃபா வி ஸ்கொயர் பை கேபிட்டல் எம். இது ஏன் நெகட்டிவ்ல இருக்கும்னு நம்ம சொல்றோம், இந்த ஃபோர்ஸ் இதோட வேகத்தை கட்டுப்படுத்தும், நெகட்டிவா இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், வி போடுறோம். ஸோ எய்தர் நம்ம இங்க ஆக்சலரேஷனுக்கு பதிலாக மைனஸ் போடணும் அல்லது இங்க போடணும். நமக்கு புரிஞ்சுக்கணும் விஷயத்த. மாஸ் வந்து ஒரு பாடி இருக்குது, அது வந்து 50 கிலோ இருக்குது, அது ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குது. சுத்த சுத்த 50 கிலோ 51 கிலோவா மாறுது. 50 கிலோவா மாறுதுன்னா அதோட மாஸ் கூடுதுன்னு அர்த்தம் இல்ல. வெளியில இருந்து டஸ்ட்லாம் வந்து ஒட்டிக்குது. டஸ்ட் ஒட்ட 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 அந்த 50 கிலோ 51 கிலோவா மாறிடுச்சு. அப்ப நம்ம முதல்ல 50 கிலோவுக்கு தான் ஃபோர்ஸ் குடுத்துட்டு இருந்தோம். இப்ப 51 கிலோ வரும்போது வந்து பார்த்தோம்னா, நமக்கு என்ன ஆகும், அதோட ஸ்பீட் என்ன ஆகும், குறையும். நெறைய மாஸ் கூடும்போது ஸ்பீடு குறையும். அப்போ அதுல ஒரு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், ஆக்சுவலா அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன பேரு, ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அதோட வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ். சரியா? ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரியா? ஸோ தட் இஸ் ஆல்பா வி ஸ்கொயர் பை எம் மைனஸ்ல இருக்கணும். சரியா? சப்போஸ் ஆப்ஷன்ல பிளஸ்ல இருந்தாலும் நம்ம கரெக்டா மைனஸ் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் அதோட வேகத்தை குறைக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. இந்த ஆன்சர் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. A rigid ball of mass m strikes a rigid wall at 60 degree and gets reflected without loss of speed as shown in figure. The value of the impulse imparted by the wall on the ball will be என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இங்க பாருங்கப்பா, இப்படி இருக்கு. இதுதான் ஒரு வால். சரியா? இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ரிஜிட் வால். ரிஜிட் வால் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மோதுறதுனால ஒன்றும் இது ஒன்றும் உடஞ்சி போயிடாது அப்படிங்கிறதுக்காக. ரிஜிட் பால் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் ரிஜிட் வால்னு கொடுக்கறது என்ன அர்த்தம், பால் போய் செவத்துல மோதுறதுனால செவத்துக்கும் ஒன்றாகாது, பாலுக்கும் ஒன்றாகாது. அதனால தான் அந்த ரிஜிட்ங்கிற வார்த்தை. மற்றபடி அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி ஒரு பால் வருது. பால் நேரா வந்து இந்த இடத்துல மோதுது. அது பால் என்ன வேகத்துல வருதுன்னு சொல்லிட்டாங்க, விங்கிற ஸ்பீட்ல வருது. வர்றவன் அப்படியே ரிட்டர்ன் போறான். இப்படி போறான். இப்படி போறான். இப்போ இந்த பாலுக்கு இனிஷியல் மொமெண்டம் என்ன, ஃபைனல் மொமெண்டம் என்ன? இம்பல்ஸ் அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இம்பல்ஸ் அப்படிங்கிறவன் யாருன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி. நமக்கு தெரியும் மாஸ் அப்படிங்கிறது ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டி. மாஸுக்கு டைரக்ஷன் கிடையாது. வெலாசிட்டிக்கு என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. வெலாசிட்டியோட டைரக்ஷன் தான் மொமெண்டமோட டைரக்ஷன். மொமெண்டமுக்கு டைரக்ஷன் இருக்கு. நம்ம மொமெண்டத்தை பேசும்போது ஸ்ட்ரைட் லைன்ல பேசுற மொமெண்டம்லாம் நமக்கு சிக்கலே கிடையாது. பட் இங்க பாருங்க, ஒரு பாடி இப்படி வருது. நம்ம ஏற்கனவே ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன் எல்லாம் டீல் பண்ண அந்த விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பாடி வருது அப்படின்னா, இது 2 வெலாசிட்டியை கேரி பண்ணிட்டு வருது. ஒருத்தன் இப்படி வரான் அப்படின்னா, அவன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இவ்வளவு ஸ்பீடோடையும், ஒய் ஆக்சிஸ்ல இவ்வளவு ஸ்பீடோடையும் வரான்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸ்ல இவ்வளவு ஸ்பீடோடையும், ஒய் ஆக்சிஸ்ல இவ்வளவு ஸ்பீடோட வரான்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்பீடு விப்பா, இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா தீட்டாப்பா. அப்படின்னா இவன் என்னன்னு நமக்கு தெரியும். குயிக்கா உங்களால ஞாபகப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். இவன் யாரு, வி காஸ் தீட்டா. கீழே பக்கம் வர்றவன் யாரு, வி சைன் தீட்டா. தெரியும்னு நினைக்கிறேன். இது ஹைப்போடெனியஸ், இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடெனியஸ். அப்ப அட்ஜசன்ட் சைடு வேணும்னா வி காஸ் தீட்டா, ஆப்போசிட் சைடு வேணும்னா வி சைன் தீட்டா. அதாவது இப்படி வர்றவனுக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல அவனோட ஸ்பீடு வி காஸ் தீட்டா, ஒய் டைரக்ஷன்ல அவனோட ஸ்பீடு என்ன, ஒய் டைரக்ஷன்ல அவனோட ஸ்பீடு வி சைன் தீட்டா. சரியா? அப்போ நீங்க மொமெண்டத்தையும் 2 டைரக்ஷன்ல பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் மொமெண்டம் தனியா பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ் மொமெண்டம் தனியா பார்க்கணும். எப்படி இந்த சம்முக்கு நான் அப்படி கண்டுபிடிக்கிறது? மொமெண்டம் ஒரு ஆங்கிள் வந்துட்டு இன்னொரு ஆங்கிள் போகுது அப்படின்னாலே 2 டைரக்ஷனை நீங்க பார்க்க வேண்டியது கட்டாயம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அது இப்படி வந்துட்டு இப்படி போகுது, ஒரே டைரக்ஷன்ல போறதாவே டீல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க தான் 2 டைரக்ஷன் வருது. 2 டைரக்ஷன் வரும்போது எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்றது நல்லது.
நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராக்மெண்ட் வெடிச்சு சதறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு பொருள் வெடிச்சு இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதுலயும் நீங்க எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு பார்க்கலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் போற மாரி இருக்கும். பட் இங்க எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் அது சம் ஷார்ட்டா முடியும். இப்ப பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இவனோட மாஸம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ன்னு வச்சுக்கங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல அவனோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? யூஎக்ஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வி காஸ் தீட்டா. உள்ள பார்க்க வருது இல்லையா? வி காஸ் தீட்டா. இப்ப வெளிய போறது பாருங்க, இது அதே தீட்டா தான். இந்த தீட்டா என்னவோ அதே தீட்டா தான் இங்கேயும். வெளிய போகும்போது அதே மாதிரி அவனுக்கு கிடைக்கிற வெலாசிட்டி வி காஸ் தீட்டா. கீழ பார்க்குற இருக்கிற வெலாசிட்டி என்ன? வி சைன் தீட்டா. இப்ப நீங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி வி காஸ் தீட்டா. ஒய் ஆக்சிஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி என்ன? கீழ பார்க்க இருக்குது இல்லையா? மைனஸ் வி சைன் தீட்டா. சரி. எக்ஸ் ஆக்சிஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி வி காஸ் தீட்டா. ஒய் ஆக்சிஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் வி சைன் தீட்டா. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபைனல் வெலாசிட்டி என்னப்பா? இப்படி வர்ற வி காஸ் தீட்டா அப்படியே திரும்பி போகுது. மைனஸ் வி காஸ் தீட்டா. ரைட்டா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா m into ux. I'm sorry. Final momentum minus initial momentum தான் ஃபார்முலா. m into bx minus m into ux. x ஆக்சிஸ்ல வரும்போது v cos thetaங்கிற ஸ்பீட்ல வந்தா ரிட்டர்ன் அதே ஸ்பீட்ல போறான். ஸோ m into vx போட்டீங்கன்னா m காமனா எடுத்துருங்க. vx யாருப்பா? மைனஸ் v cos theta மைனஸ் ux யாரு? அதுவும் அதே v cos theta. அப்போ மைனஸ் 2 டைம்ஸ் m v cos theta. இதான் என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் எக்ஸ் ஆக்சிஸ். சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோப்பா? மைனஸ் 2 டைம்ஸ் m இன்ட்டு v இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ கதைக்கு வாங்க, ஒய் ஆக்சிஸ் கதைக்கு வாங்க. ஒய் ஆக்சிஸ்ல வரும்போது என்ன வெலாசிட்டி? மைனஸ் வி சைன் தீட்டா. போறது என்ன வெலாசிட்டி? அதே வெலாசிட்டில தான் கீழே போறான். அதே மைனஸ் வி சைன் தீட்டா. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி அப்படியே தான் இருக்குது. ஒரே சைன் தான், அப்படியே தான் இருக்குது. அப்போ மொமெண்டம் சேஞ்ச் என்ன? ஒய் ஆக்சிஸ்ல கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் கதை. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு எம் இன்ட்டு வி இன்ட்டு காஸ் தீட்டா எவ்வளோப்பா? 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரிக்கு வேல்யூ தெரியும் உங்களுக்கு 1/2. அப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் எம் இன்ட்டு வி. சரியா? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னு கேட்டிருக்கிறதுனால நமக்கு சிம்பிளா எம் இன்ட்டு வின்னு போட்டுடலாம். இங்க மைனஸை பத்தி பேசல, டைரக்ஷனை பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால வெறும் எம் இன்ட்டு வி. ஒரே சம்ல ஆப்ஷன் ஏல எம் இன்ட்டு வியும், ஆப்ஷன் பில மைனஸ் எம் இன்ட்டு வினும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மைனஸ் தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சின்ஸ் இது வெக்டர் குவான்டிட்டிங்கிறதுனால அவங்க டைரக்ட் மைனஸ் பிளஸை பத்தி ஒரி பண்ணல. எவ்வளவு மொமெண்டம் மாறி இருக்குது? எம் இன்ட்டு வி மாறி இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? இந்த கேள்வி புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்க. புரியலைன்னா திருப்பி கேளுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 3 forces acting on a body are shown in the figure. To have the resultant force only along the y direction, the magnitude of minimum additional force needed is. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா. இங்க பாருங்க, ஒருத்தன் இப்படி ஆக்ட் ஆகுறான், அவன் 1 நியூட்டன். இன்னொருத்தன் இப்படி ஆக்ட் ஆகுறான், இவன் 4 நியூட்டன். இன்னொருத்தன் இப்படி ஆக்ட் ஆகுறான், இவன் 2 நியூட்டன். இப்ப என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து இந்த பாடியை எங்க கொண்டு போகணும் அப்படின்னா y டைரக்ஷன்ல மட்டும் கொண்டு போகணும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் மினிமம் அடிஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு தேவைப்படும் கேட்குறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் மினிமம் அடிஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு தேவைப்படும் கேட்குறாங்க. நீங்க ரொம்ப சிம்பிள், இதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகள் ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், 1 நியூட்டன் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இவனுக்கு 2 வேலை இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி இழுத்துட்டு போவான், ஒய் ஆக்சிஸ்ல இப்படி இழுத்துட்டு போவான். அதாவது இவன் எஃப்,
ஈவன் தீட்டா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். இது யாரு எஃப் காஸ் தீட்டா, இது யாரு எஃப் சைன் தீட்டா. ஒவ்வொரு ஃபோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா இவன் இப்படி இழுத்துட்டு போவான் அண்ட் இப்படி இழுத்துட்டு போவான். அண்ட் இவனை பார்த்தீங்கன்னா இவன் இப்படி இழுத்துட்டு வந்து கீழே இழுத்துட்டு வருவான். இவனை பார்த்தீங்கன்னா இப்படியும் இப்படியும் இழுத்துட்டு வருவான். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த 1 நியூட்டன் பாருங்க. 1 நியூட்டனோட வேலை இப்படி இழுத்துட்டு போறது. அது யாரு? இந்த ஆங்கிள் எவ்வளோப்பா? 60 டிகிரி இல்லையா? அப்போ எஃப் காஸ் தீட்டா. எஃப் காஸ் தீட்டா என்ன? 1 இன்டு காஸ் 60 டிகிரி. மேலே இழுத்துட்டு போறது என்ன? எஃப் சைன் தீட்டா. அது என்ன? 1 இன்டு சைன் 60 டிகிரி. அடுத்து இந்த 2 நியூட்டனுக்கு பாருங்க. அவன் இப்படி வரான் இல்லையா? இவனோட வேலை என்ன? இப்படி இழுத்துட்டு வர்றது. இப்படி இழுத்துட்டு வர்றதுன்னா எத்தனை டிகிரி? இது 30 டிகிரிப்பா. அப்ப இது எத்தனை டிகிரி இருக்கும்? இது 30னா கண்டிப்பா இதுவும் என்னவா இருக்கும்? 30ஆ தான் இருக்கும் இல்லையா? இது இருக்கு. இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. இது 30னா திஸ் ஆல்சோ மஸ்ட் பி 30. கரெக்ட்டா? அப்ப இது என்னவா இருக்கும்? அகைன் 60ஆ இருக்கும். ரைட் தானே? இது 30னா இதுவும் 30. அப்படிதானே? அப்ப இது 60ஆ இருக்கும். கரெக்ட்டா? அப்போ இது 60 டிகிரி. இது எவ்வளோப்பா? இங்க பக்கம் இருக்கிறது 2 நியூட்டன். 2 நியூட்டனுக்கு அப்ப இது பாத்தீங்கன்னா இது 2 காஸ் 60. கீழ பக்கம் இருக்கிறது யாரு? 2 சைன் 60. அடுத்து இந்த 4 நியூட்டனுக்கு பாருங்க. இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இது 30 டிகிரினா இது எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இங்க ஹரிசாண்டலோட எப்பவுமே பார்த்துக்கணும். அப்ப குழப்பம் இருக்காது நமக்கு. அப்ப இது யாரு? 4 cos 60. வெர்டிகலா இருக்கிறது யாரு? 4 sin 60. நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? y-ல மட்டும் தானே வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே சொல்லல. y-ல மட்டும் தான் எனக்கு ரிசல்டன்ட் வரணும் அப்படின்னா, இது எல்லாத்துலயும் பாருங்க. உங்களுக்கு இது x ஆக்சிஸ் அண்ட் இது யாரு? y ஆக்சிஸ். இங்க பாத்தீங்கன்னா இவன் x ஆக்சிஸ், இவன் யாரு? y ஆக்சிஸ். இங்க பாத்தீங்கன்னா இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். சரியா? இப்போ x ஆக்சிஸ ஃபுல்லா மொத்தமா கூட்டுங்க. y ஆக்சிஸ ஃபுல்லா மொத்தமா கூட்டுங்க. அதாவது சம்மேஷன் ஆஃப் fx பாருங்க, சம்மேஷன் ஆஃப் fy பாருங்க. இங்க அவன் பேசுறது எனக்கு இது மட்டும் தான் வேணும்னு சொல்றான். இது எவ்வளவு வேணும்னு கூட சொல்லல. ஆனா இது மட்டும் தான் வேணும்னு சொல்றான். இது மட்டும் தான் வேணும்னா x ஆக்சிஸோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். சரியா? அப்ப x ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ கூட்டுங்கப்பா. x ஆக்சிஸ்ல யாரெல்லாம் வரா? இந்த ஒருத்தன் வரான். cos 60. எந்த சைடு பார்க்க இருக்கான்? ரைட் சைடு பார்க்க இருக்கான். ரைட் சைடுனா பிளஸ். இந்த ஒருத்தன் இருக்கான் 2 cos 60. அவனையும் கூட்டுங்க. இவனும் ரைட் சைடு தான் இருக்கான். இவன் லெஃப்ட் சைடு இருக்கான். -4 cos 60. இது போக ஒருத்தன் f. அவன் எவ்வளவுன்னு தெரியாது. சரியா? இது போக xல ஒருத்தன் நம்ம போடணும். அது எவ்வளவுன்னு தெரியாது. இத போட்டா மொத்தமா என்ன வரணும்? 0 வரணும். ஏன்னா இந்த 3 பேரை கூட்டினா மட்டும் 0 இல்ல. அடிஷனலா ஒரு ஃபோர்ஸ நீங்க போடணும். அந்த அடிஷனல் ஃபோர்ஸையும் போட்டா என்ன வரணும்? நெட்டா 0 வரணும். சரியா? அப்ப நீங்க பாருங்க cos 60 யோட வேல்யூ என்னப்பா? 1/2 பிளஸ் 2 cos 60க்கு வேல்யூ என்ன? 2 இன்டு அகைன் ஒரு 1/2. சரியா? மைனஸ் 4 cos 60. அப்ப 4 இன்டு cos 60 எவ்வளவு? அகைன் ஒரு 1/2 பிளஸ் அடிஷனலா நம்ம x ஆக்சிஸ்ல கொடுக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டா? அப்போ 1/2 இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகும். இது ஒரு 3/2 மைனஸ் 1/2 பிளஸ் 1 3/2. இது 2 கேன்சல் ஆச்சுன்னா ஒரு 2 பிளஸ் fx ஈக்குவல் டு 0. அப்ப fx இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3/2. 2 மைனஸ் 3/2னா என்ன? மைனஸ் 0. ஐம் சாரி 2 மைனஸ் 3/2னா 2. இது ஒரு 1.5 0.5 நியூட்டன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அடிஷனலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது எந்த ஆக்சிஸ்ல கொடுக்கணும்? x ஆக்சிஸ்ல கொடுக்கணும். எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்? 0.5 நியூட்டன் கொடுக்கணும். இப்ப ஆன்சர் என்ன? 0.5 நியூட்டன். புரியுதா? இத மத்ததெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது. திருப்பியும் சொல்றேன். கேள்வியை பாருங்க. இந்த 1 நியூட்டன் இருக்குதுன்னா, இந்த 1 நியூட்டனுக்கு 2 வேலை இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 1 cos 60. இன்னொன்னு மேல பக்கம் இருக்கிறது 1 sin 60. அதே மாதிரி இந்த 2 நியூட்டன் இருக்குது. இது 30. இது என்ன? 60 இருக்கும். இது என்ன இருக்கும்? 60 இருக்கும். அப்ப இது யாரு? 2 cos 60. கீழே பார்க்க இருக்கிறது 2 sin 60.
அதே மாதிரி இது 4 இது எவ்வளவு 60 இருக்கும் கரெக்டா? அப்ப இது யாரு 4 cos 60 மேல பக்கம் இருக்கிறது என்ன 4 sin 60. இப்ப நம்ம பேச வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல மட்டும்தான் எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நெட் ஃபோர்ஸை கூட்டணும் அப்படின்னா 0 வரணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபோர்ஸே இருக்கக்கூடாது. அப்போ அடிஷனலா நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் பாருங்க. இந்த ஒருத்தன் 2 cos 60 இந்த ஒருத்தன் 1 cos 60 இவன் ஆப்போசிட்ல இருக்கான் 4 cos 60. இது போக நீங்க அடிஷனலா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. அடிஷனலா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. அப்போ மொத்தமா போட்டீங்கன்னா என்ன வரணும் 0 வரணும். அப்போ 1 cos 60 னா 1/2 2 cos 60 னா 2 into 1/2 இது ஆப்போசிட்ல இருக்குது. minus 4 cos 60 னா 4 into 1/2 பிளஸ் அடிஷனலா நான் கொடுக்குற ஃபோர்ஸ் 0. அப்ப Fx என்ன வரும்? வெறும் 1/2 நியூட்டன் வந்துரும். சரியா? தட் இஸ் 0.5 நியூட்டன். இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா வெறுமனா அவன் மினிமம் அடிஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேட்கறான். இன் கேஸ் டைரக்ஷன் கேட்டனா 0.5 நியூட்டன் இன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். அதுவும் என்ன எக்ஸ் ஆக்சிஸ்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும்னு கொடுக்கணும். ஏன்னா சப்போஸ் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க 0.5 நியூட்டன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் 0.5 நியூட்டன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா கரெக்டா நம்ம சொல்லணும் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கணும். ஏன்னா +1/2 தான் நமக்கு வந்திருக்குது. ரைட்டா? அவ்வளவுதான். இப்படி ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க கரெக்டா 1/2 நியூட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் காம்பனன்ட் ஃபோர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ நெட்டா வரக்கூடிய ஃபோர்ஸ் ஒய் காம்பனன்ட்ல மட்டும் தான் இருக்கும். சரியா? நெட்டா வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? ஒய் காம்பனன்ட்ல மட்டும் தான் இருக்கும். அவன் ஒய் காம்பனன்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும்னு கேட்கல. அவன் கேட்கிற கேள்வி அடிஷனலா எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்ல கொடுக்கணும். அல்லது அடிஷனலா நீ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஃபுல்லா வேனிஷ் ஆயிட்டு எக்ஸ் ஃபுல்லா 0 ஆயிட்டு ஒய் மட்டும் இருக்கும். இதான் கேட்கறாங்க. ஸோ கேள்வியை பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா வித்தவுட் பிராக்டிஸ் நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா இந்த கேள்வி குழப்பத்தான் செய்யும். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஓகே இப்படி கேட்கறாங்கன்னா இதைத்தான் கேட்கறாங்கிற புரிதல் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க.